ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்பெஷல் மசாலா கோகோனட் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் இருக்குது. இந்த தோலெல்லாம் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் கோகோனட் மில்க் வரணும்னா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா ஒயிட் கலரில் கோகோனட் மில்க் வரும். ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துருவோம். சீவறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ உடைச்சது. இது வந்து தோல் சீவறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக ஈஸியாக சீவிடலாம். இதை பாருங்கள் எப்படி வருதுன்னு. கத்தியில் சீவினாலும் ஈஸியாக வந்துடுது. பட் உங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கன்னா பீலரில் அப்படியே அழகாக வந்துடும். நம்ம காயில் தோல் சீவிற மாதிரி. வந்து சின்ன சின்னதாக தோல் நீக்கி கட் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் தோலோடையும் சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு அந்த ஒயிட் கலராக வந்துட்டு கோகோனட் மில்க் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு தோல் சீவிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் அப்ராக்சிமேட்டாக ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 1.5 கப்பு வந்து வாட்டர் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுங்கிறவங்க 1 கப் வாட்டர் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணுங்கிறவங்க 2 கப் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பெஷல் கோகோனட் மில்க்காக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கசகசா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 கிராம்பு. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். 2 கிராம்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாதிக்காய் இந்த அளவுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம 1 கப்பு கோகோனட் எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால வந்து நான் 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ள வந்து இதை அரைச்சிக்கலாம். இது வந்து பேலியோ டயட்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு 1 கப்பு கோகோனட் மில்க்கும் 2 பாயில்டு எக்கும் கொடுத்துட்டா சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு. 1/2 டம்ளர் இருக்கும். 1/2 டம்ளர் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க வந்துட்டு பல்ஸ் அதிகமா வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே அடிங்க. வந்துட்டு மாத்தி மாத்தி பல்ஸ் வச்சு வேணாலும் அடிங்க. நல்லா வந்துட்டு மிக்சியில் அடிச்சிடுங்க. இதை நல்லா அடிச்சாச்சு. இது வந்துட்டு இந்த மீதி இருக்க ஹாட் வாட்டர் எடுத்து இதுல ஊத்திடுவோம். அவ்வளவுதாங்க. இந்த மிக்சர் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த ஹாட் வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அதில் இருக்கிற ஃபேட்டு எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சிக்கும். நம்ம அப்படியே அதை புழிஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சல்லடை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வடிச்சா போதும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சல்லடையில் போட்டாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் இதை ஊற்றிடுவோம். நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றனால இதை பார்த்தாவே தெரியும் அப்படியே சக்க மாதிரி. இதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு கோகோனட் ஃப்ளாருக்கு வந்து காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படின்னு. என்னதான் இருந்தாலும் நம்ம டூல் நம்ம கையில் வச்சு பண்ணுற மாதிரி நமக்கு வந்து திருப்தி வராது. அதனால வந்துட்டு நான் கையில் புளிய போகிறேன். இப்போ நான் வந்துட்டு குடிக்கிற பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நான் மறுபடியும் வந்துட்டு இந்த சல்லடையில் வடிக்க போகிறேன். அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இல்லையா ஒட்டை, அதனால வந்துட்டு நான் இதில் வடிக்க போகிறேன். அப்படி எதுவும் வராது. லேசாக வந்துருக்கு. அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதில் பனங்கள் கண்டு போடுங்க, செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.